செந்தாதிரிப்பேட்டையில் உள்ள கல்யாணம் அரசு பள்ளி வளாகத்தில் நேபாளத்தை சேர்ந்த காவலாளி லட்சுமண பிரசாத் தனது 9 வயது மகளுடன் தங்கி பணிபுரிந்து வந்தார். பள்ளி வளாகத்தில் குடும்பத்துடன் தங்கி வந்த லட்சுமண பிரசாத்தின் மனைவி மற்றும் இளைய மகள் சில மாதங்களுக்கு முன்பு நேபாளத்திற்கு சென்றிருந்தனர். அதன் பிறகு அவர் தனது மூத்த மகளுடன் மட்டும் வசித்து வந்தார். நேற்று காலை பள்ளி வாகனத்தை எடுக்க சென்ற ஓட்டுநர் லட்சுமண பிரசாத் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதையும் சிறுமி உயிரிழந்த நிலையில் இருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். உயிருடன் மீட்கப்பட்ட லட்சுமண பிரசாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீசார் விசாரணையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக மனைவி நேபாளம் சென்றதாகவும் தெரியவந்துள்ளது. மனைவியை திரும்ப வருமாறு பலமுறை கேட்டும் பதில் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த லட்சுமண பிரசாத் வீடியோ கால் மூலம் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்த போதே மகளை கொன்று பின்னர் தானும் தற்கொலைக்கு முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.